ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் 1 அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தில் கூட ஞாபக புஸ்தகம் என்று ஒரு காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்க. மெய்யாகவே பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று இந்த வேத வசனத்தில் மிக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம கூட இந்த ஞாபக புஸ்தகத்தை மறவாதபடிக்கு நாம் ஞாபக புஸ்தகம் யாருக்கு என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும். அதை குறித்து தான் ஒரு பயம் இருக்க வேண்டும். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயந்தவர்களுக்காக அந்த ஞாபக புஸ்தகம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று தேவன் ஒவ்வொரு நாளும் கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார் என்று அநேகர் இந்த பூமியில் எல்லா மனிதர்களும் பேசுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசுகிறதை கர்த்தர் கேட்கிறவராக, கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை மிக கவனமாக இருப்பது மிக அவசியம். என்று அநேக காரியங்களை, தேவையற்ற காரியங்களை பேசி மகிழ்ந்து, தேவையற்ற காரியங்களை பேசி அநேக பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசுகிறதை தேவன் கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்காக தான் ஞாபக புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் தேவனுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதை இந்த ஞாபக புஸ்தகத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்றால் நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வார்த்தையை கவனித்து கேட்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கிறவராக, கவனிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, இங்கே இன்னொரு காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். இந்த ஞாபக புஸ்தகம் முதலாவதாக கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் நாமம் எப்படிப்பட்டது, அவர் நாமம் எப்படி வல்லமையுள்ளது, அவருடைய நாமம் எவ்வளவு மேலானது என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தியானிக்கும் போது அந்த ஞாபக புஸ்தகத்தில் உங்களை குறித்து நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை எப்படியெல்லாம் தியானித்திருக்கிறீர்கள் என்பதை, அவருடைய வல்லமையை எப்படி தியானித்திருக்கிறீர்கள், எப்படி இந்த பூமியில் அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை தேவன் உற்று கேட்டு அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை தேவன் அவ்வப்போது ஞாபகப்படுத்தி கொள்வார் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய், பயந்த பிள்ளைகளாய், வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய், அவருடைய நாமத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் பேசிக்கொள்ளும் போது எப்படி பேச வேண்டும் என்று தேவ பயத்தோடு கூட பேசுகிறவர்களாக நாம் இருக்கும்போது மெய்யாகவே தேவன் அந்த ஞாபக புஸ்தகத்தை வைத்து நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை அவர் நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி தேவ பயத்தோடு வாழ்வோம். ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் பரலோகத்தில் நீங்கள் ஞாபக புஸ்தகம் 1 உங்களுக்கு முன்பாக இருக்கிறது என்பதை இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதற்காக நன்றி. இதை வாசிக்கிற நாங்கள்
ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படும் பயத்தோடு வாழ நீர் எங்களுக்கு வார்த்தை வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வார்த்தையெல்லாம் நீர் கவனித்து கேட்கிறவராய் இருக்கிறபடினால நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மிகவும் நாங்கள் ஆண்டவரே உமக்கு பயந்து உமக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் பேசிக்கொள்ள நீர் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. எங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி இன்னும் உடைய பார்வையில் பரிசுத்தம் உள்ளவர்களாக நீர் ஞாபகப்படுத்தும் போது எங்களை குறித்ததான தேவையற்ற காரியங்களை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நீக்கி இன்னும் பரிசுத்தத்தோடு பயத்தோடு கூட உம்முடைய நாமத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக எங்களை இன்னும் மாற்றுங்க. இன்னும் எங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் எங்களை வசனத்தின் மூலம் எங்களை சீர்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் நீ நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன்.